என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டேஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். காட்டு வழியாக போகும்போது அங்கே யானை நின்னா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஆமா ஆமா, முட்டிரும். பைக்ல வந்து இந்த 2 பேர் யானை நிக்கிறத பார்த்தோம். அங்க ஒன்னு வேற பொறுமை இல்லாம அதை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம்னு நினைச்சு இங்க பேர் அங்க குட்டியான வேற இருக்குப்பா. அந்த யானை கிட்ட இருந்து அதான் முட்டை வந்திருக்கு. இருந்தாங்க. குட்டியான ஏதோ பண்ணிடுவோம்னு பயத்துல இது பண்ணிடும். சஃபாரி மூலியமா லெப்பர்ட்ஸ் பார்க்கக்கூடிய இடம் தான் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜலனா லெப்பர்ட்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த இடத்துக்குள்ள இந்த நாய் துரதிர்ஷ்டவசமா வந்துடுச்சு. ஐயோ, பசியோட அங்க ஒளிஞ்சிருந்த சிறுத்தை அந்த நாயை பார்த்ததும் தெரியவே இல்ல பத்தியா, மெதுவா பின்னாடி இருந்து வந்து கண்ணுக்கே தெரியல ஆடிடுச்சு. அது வேட்டையாடுறது, அது அப்படிதான் இருக்கும். அது பாவலாம மத்திய பிரதேஷுடைய பந்தவர்க் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் தான் இது. அங்க டூரிஸ்டர்ஸ் யானை சஃபாரி போறது வழக்கம். அப்படி போகும்போது திடீர்னு ஒரு புலி யானையை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லாம அதை எதிர்த்து நின்று இருந்தது. ஆனா புலி யானையை தாக்கலாம் முயற்சி பண்ணல. குஜராத்துடைய இந்த பகுதியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்ல வரும்போது அந்த தெருவை திரும்பினதும் எதை பார்த்தாங்கன்னு தெரியல, பைக்கை நிறுத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் ஓடிடுச்சு. அப்படி என்னத்தை பார்த்தாங்க? எதிரில சிங்கம் ஒண்ணு நின்று இருக்கு. அதை பார்த்துதான் இப்படி தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அட லூசுங்களா, துரத்தி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? நீ வந்தாவா வராட்டி போன்னு எடுத்து இருந்தது பாருங்க ஓட்டம். ஆனா அந்த சிங்கம் ரொம்ப கேஷுவலா நடந்து வருது. தப்பிச்சு ஊருக்குள்ள புகுந்து இருந்தது. அப்போ அங்க இருந்த சிசிடிவில பதிவாயிருந்த காட்சி தான் இது. சிறுத்தை வரத பார்த்ததும் 2 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது லாரியில ஏறிட்டாப்பா. ஐயோ, அவர் காலை கடிச்சிடுச்சு. பரவாயில்ல, தப்பிச்சாரு. 2025 வயநாடுல நடந்த சம்பவம் தான் இது. காட்டியான ஒண்ணு ஆக்ரோஷத்தோட ரோட்டு வழியா வரும்போது யானை வர்றது தெரியாம பைக்ல வந்த இவர் யானைக்கு எதிரில ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான், யானை அவங்களை அட்டாக் பண்ண போதுன்னு நினைக்கும் போது அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. எதிரில இவ்வளவு பெரிய யானையை பார்த்ததும் அவர் மனநிலைமை அப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சைபீரியன் டைகர் தான் இருக்கிறதுலே பெரிய புலிங்க. அது மத்த புலிகளுக்கு முன்னாடி உள்ள வரும்போது புலிக்கு எப்படி உணவளிச்சிருந்தாங்கன்னா உயிரோட அப்படியே தூக்கி போட்டாங்க. வீடியோ எடுக்கனே போட்டுருப்பாங்க. ஒரு செகண்ட் தான் புலிங்க அப்படியே பிச்சு எடுத்துடுச்சு. உயிரோட போட்டா தென்கனி கோட்டைங்கிற இடத்துல காட்டு யானைய கும்கி யானையை வச்சு அடக்கும் போது சம்பவம் தான் இது. 2 யானையும் ஒண்ணுக்கு பயங்கரமா மோதிக்குச்சு. பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டு யானைய அடக்கி இருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு மேல இவர் எங்க நடந்து போயிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா இவர் தேடி யார் வந்திருந்தானா சிங்கம். அம்மாடியோ, அவரை பின் தொடர்ந்து வந்துதான் தெரியல. ஆனா சரியா சிங்கம் வந்த நேரத்துல அவர் திரும்பிட்டாரு. அங்க யாரும் இல்லன்னு பின் வாங்கிடுச்சு.
கென்யாவுடைய மசாய் மாரா நேஷனல் பார்க்ல நடந்த ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. எங்க போகுதுங்க? 2 சிறுத்தைங்க இந்த ஆறை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தது. வெள்ளமா இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம் இருக்கு? முதல்ல இருக்கு. புடிச்சா அந்த சிறுத்தைங்களை தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்த முதல்ல துரத்தி இருந்தது. இந்தா பின்னாடி வருது. ஆஹா மாட்டிச்சியா? மாட்டிச்சு ஓடிடுச்சு. தப்பிச்சிருக்குங்க. அந்த சிறுத்தை ஜஸ்ட்ல தான் தப்பிச்சிருந்தது. அதுக்கு தெரியல. இந்த யானைங்க கேரளால இருந்து ஒரு கிராம வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருந்தது. ஏன் பிடிக்கலையா கேரளா? இந்த இடம் மாறுங்களா இருக்கும். மேபி தண்ணிக்கு பிரச்சனை கூட இருக்கும். என்ன இந்த யானை மட்டும் தனியா கர்நாடகா பக்கம் போயிட்டு இருக்கு? யானைகளை கூட்டமா பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. எத்தனை குட்டிலாம் வருது. மும்பைல இரவு நேரம் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த சிறுத்தை அங்க தூங்கிட்டு இருந்த நாயை இரையாக்க குறி வச்சிடுச்சு. அத படுத்து தூங்கிட்டு இருக்கியா? பாவம் புடிச்சிட்டு போயிடுவான். நாய்க்கே தெரியல பாரு. அந்த நாய்க்கு என்ன நடந்ததுன்னே புரியல. ஆனா அந்த சிறுத்தைக்கு இரையாகணும் இருந்திருக்கு. குஜராத் இரவு நேரத்துல சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. திடீர்னு அந்த சிங்கம் அந்த கேட்டு வழியா நாயை வேட்டையாட முயற்சி பண்ணியிருந்தது. ஆனா அந்த 2 நாய்களும் விடாம கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு சிங்கமும் வந்திருந்தது பாருங்க. 2 சிங்கமும் எப்படியாவது அந்த நாய்களை பிடிக்க முயற்சி பண்ணதுல அந்த கேட் திறந்துடுச்சு. ஆனா சிங்கம் அதை கவனிக்கல. சத்தம் கேக்குதுன்னு இவர் வெளியே வர வந்து பார்த்திருந்தாரு. சிங்கம் போயிடுச்சு. இல்லனா இவர் நிலைமை மோசமாயிருக்கும். கண்டிப்பா காட்டோட்டி வசிக்கிறவங்களுக்கு அவங்க கால்நடைகளை காப்பாத்துறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படி கிர் நேஷனல் பார்க் கிட்ட இருக்கக்கூடிய கிராமத்துல இரவு மாடுங்க பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்டு இவர் வெளியே வரும்போது சிங்கம் ஒண்ணு கண்ணுக்குட்டிய கவ்விடுச்சு. அத பார்த்த இவர் கையில இருந்தது எரிஞ்சு கண்ணுக்குட்டிய காப்பாத்திட்டாரு. இவர் மாட்டிக்க போறாரு. பயப்படாம எரியுது. யானைய பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்க. இவன் பின்னாடி யானை வருது நின்னு போன் எடுத்து செல்ஃபி எடுக்க போறான். இல்ல தெரியாம நடந்து வராருன்னு நினைக்கிறேன். ஓ நல்ல நேரம் அது சாதாரணமா நடந்து வருது. அது மட்டும் ஆக்ரோஷமா இருந்தது. சட்னி தான். இரவு நேரத்துல இந்த தெருவழியா யானை வந்திருக்கு. அது தெரியாம இவர் வாக்கிங் கிளம்பி இருந்திருக்காரு. அப்போ மனுஷன் ஒரு செகண்ட் மிரண்டுட்டாரு. நாசிக்ல உள்ள மக்மல்லாபாத்ங்கிற கிராமத்துல நடந்த சம்பவம் தான் இது. இந்த நாய் அங்க எதையோ பார்த்ததும் புடிங்கி ஓடிடுச்சு. ஆனா இந்த நாய்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நேரத்துல அங்க சிறுத்தை வந்திருந்தது. அந்த நாயை ஈஸியா வேட்டையாடலாம் நினைக்கும் போது அந்த நாய் பயந்து ஓடாம கொலைச்சி எதிர்த்து நின்று இருந்தது பாருங்க. அதை பார்த்து சிறுத்தைய பின்வாங்கிடுச்சு. வேற பார்த்து ஓடிடுச்சு தெரிஞ்சு. காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த புலிய பார்த்த டூரிஸ்டர்ஸ் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவரை அதுவும் அமைதியா தான் இருந்தது. ஆனா திடீர்னு சீறி பாஞ்சிடுச்சு. இங்கேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. சவுண்ட் கேட்டா கொஞ்சம் பயப்படல. மத்திய பிரதேஷுடைய புலி வரத பார்த்ததும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் பக்கமா வந்த புலி அங்க நின்னுடுச்சு. அதுக்கு மனுஷ வாடப்பட்டிருக்கலாம். சுத்தி முத்தி பார்த்த புலி
கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்பிடுச்சு. பார்க்கல. இந்த சம்பவம் இன்னுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஒரு லாரி ஒர்க் ஷாப்புக்கு வெளியே இவர் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவா அங்க வந்த சிறுத்தை அங்க தூங்கிட்டு இருந்த நாயை ஒரு கடி கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. சத்தம் கேட்டு அவர் பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா ஒரு நல்ல நேரம் அங்க நாய் இருந்ததுனால இவர் தப்பிச்சாரு. ஒரு காட்டுப்பன்றியோட குட்டிய இந்த சிறுத்தை வேட்டையாட நினைச்சது. ஆனா தாய் பன்றி குட்டியை காப்பாத்தி சிறுத்தைய ஓட ஓட விட்டு இருந்தது. புலிங்க எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுன்னு தெரியுமா? இத பாருங்க. ஓடி வந்து தாண்டிடலாம் போல. இவர் யானைக்கு சாப்பாடு போட வரும்போது யானை மிரட்டி விட்டுடுச்சு. இங்க சிறுத்தையவே நாய் எதிர்த்து நின்னு தப்பிச்சிருந்தது. நாய் கத்துனதுல சிறுத்தை லைட்டா பயந்துடுச்சு. இவன் நம்மளை விட ஆபத்தானவனா இருப்பான் போலன்னு விட்டுடுச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு பகுதியில யானை சாப்பாடு தேடி ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து தும்சம் பண்ணிடுச்சு. நீங்களே பாருங்க. அந்த நேரத்திலயும் யானைய வீடியோ எடுத்திருக்காங்களே. அசாம்ல ஊருக்குள்ள புகுந்த சிறுத்தை எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்ததுன்னு பாருங்க. கர்நாடகா பந்திப்பூர்ல அட்டகாசம் பண்ண இந்த யானை அங்க வந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ மிரள விட்டு இருந்தது. குஜராத் கிர் நேஷனல் பார்க்க ஒட்டி இருக்கக்கூடிய ஊருங்கள்ல அடிக்கடி சிங்கம் இப்படி வாக்கிங் வர்றது உண்டு. மாடு பார்க் வச்சிருக்காங்க. எல்லாம் வெள்ள அலைஞ்சிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல விளையாடவும் செய்யும் போல. இங்க இந்த மாடா இங்க இரவு நேரத்துல யானைய பார்த்ததும் இது பார்த்து அந்த ஒரு யானை வீடியோலயே மெதுவா கிராஸ் பண்ணிலாம் நினைச்சாங்க. அந்த யானையும் அமைதியா தான் இருந்தது. ஆனா இந்த கார் கிராஸ் ஆகும்போது என்ன நினைச்சதுன்னு தெரியல, விரட்டிடுச்சு. குட்டியா தானே இருக்கு, இடிச்சுக்குள்ளான்னு. ஊருக்குள்ள வர பார்த்த யானைய வனத்துறையினர் விரட்டி இருந்த காட்சி தான் இது. பைக்ல இவங்க கிராஸ் பண்ணும்போது யானை விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டாரு. விட்டுட்டு எல்லாம் காலி தான் கன்ஃபார்ம். ஆனா சரியான நேரத்துல இந்த லாரி டிரைவர் ஹார்ன் அடிச்சு யானைய திசை திருப்பிட்டாரு. நல்ல வேலை, அன்னைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருந்திருக்கு, தப்பிச்சிட்டாங்க. சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ஆந்திர பிரதேஷ்ல இரவு நேரத்துல ஒரு சிறுத்தை இறைய தேடி எவ்வளவு மெதுவா வீட்டுக்குள்ள நோட்டம் விடுதுன்னு பாத்தீங்களா? அது இப்படி அசால்ட்டா கிராஸ் பண்றத பார்க்கவே பயமா தான் இருக்கு. அடுத்த நாள் வீட்டுல உள்ளவங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஊட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய பந்திப்பூர் ரோட்ல இவங்களுக்கு கப்பம் கட்டாம யாராலையும் அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது. பிச்சி விட்டுருச்சியா என்னன்னு தெரியல. மானோட இறைச்சிக்கு சிறுத்தையும் சிங்கமும் சண்டை போட்டு இருந்தது. ஆனா
வீட்ல இருந்து இறங்கி வரும்போது கெஸ்டா யார் வந்திருக்கான்னு பாருங்க. எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு உள்ள ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹைவேல கார்ல போன இவங்க அங்க சிறுத்தை மறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டாங்க. அத வீடியோ எடுக்கும்போது ஜஸ்ட் கொஞ்ச நாள் அந்த பைக்ல போனவங்கள வேட்டையாடி இருந்திருக்கோம். குடிக்க ட்ரை பண்ணது பேர் நைஸா. ஒரு காட்டெருமை சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மறைஞ்சிருந்தது. ஆனா கொஞ்ச நேரம் தான் அதுவே அது இடத்த காட்டி கொடுத்துடுச்சு. ஆரமெண்டலு கொஞ்ச நேரம் அமைதியா கிடக்காது. அதுவே போயிடுது. சஃபாரில வந்தவங்க முன்னாடி திடீர்னு இந்த புலி மேல கவரும் பண்ணல. அது நினைச்சா சஃபாரி இது போறாங்களா? அட்டாக் பண்ணிடலாம். ஆனா அதை பண்ணல, அப்படியே திரும்பி போயிடுச்சு. அடிக்கடி பாக்கறனால கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இவங்கள இந்த ஐகானை கிளிக் புரிஞ்சிக்கவே பண்ணி நம்ம முடியலையே. சேனலை சப்ஸ்கிரைப் மிருகம் பண்ணிக்கோங்க. தானே, இந்த அது என்ன வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சஃபாரி ஏதாவது போய் வீடியோ எடுக்கிறேன், இறங்கி போய் எடுக்கிறேன்னு அவசரப்பட்டீங்கன்னா இந்த வீடியோல வர மாதிரி இருக்காது. சில டைம் அது நிறைய புலிலாம் மனுஷனை சாப்பிட்டு பழகி இருக்கும். அது கூட வேட்டையாடிடும். ஆமா, அதுங்கெல்லாம் பயப்படவே விடாதுங்க. இவங்க இப்பதான் கத்துவானுங்க. நம்ம ஒரு காலையை கடிச்சிட்டோம்னா ஆமா, முடிஞ்சுது. சிலது பயப்படும், சிலது பயப்படாது. அதான் நாயிலே நம்ம பார்த்துருக்கோம்ல, சில நாயெல்லாம் சும்மா குலைச்சிக்கிட்டே இருக்கும், சில நாய் கடிச்சிரும். நம்மளே எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் அது புலியிலயும் சரி, சிங்கத்துலயும் சரி. ஆமா, இது ஏதோ புலி பார்க்கா? அது ஏதோ பார்க்ல இருந்து எல்லாம் இல்ல ஊருக்குள்ள இல்ல, அலையுது. அந்த சைட சொன்னாங்க. அந்த சைடுல அப்படி சுத்திட்டு இருக்குங்கிறாங்க. புலி எதுக்கு அந்த ஒண்ணு அந்த இல்ல, அங்க இடத்துக்கு வந்திருக்கோங்க எனக்கு தெரிஞ்சு. ஓ, அதாவது காடு இதெல்லாம் கனெக்ட்லான இருக்கு. இது இந்த மாதிரி ஆறு இதெல்லாம் தாண்டி கடந்து வந்துருங்க. மிருகத்துக்குலாம் இது கிடையாதுல்ல. அதுக்கு அங்க சாப்பாடு கம்மியா இருந்துச்சு, இல்ல இது பத்தல, தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்படிதான் ஓ, இருக்கும். எப்ப தெரியலங்க அந்த வீடியோ. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்